டெய்லியெல்லாம் இந்த வேலை செய்ய மாட்டோம். என்னைக்காவது தோணுச்சுன்னா செய்வோம். நானும் இந்த ஒரு வாரமாக நினச்சிட்டே இருக்கிறேன், இந்த சோஃபாவுக்கு ஒரு கவர் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு. நானும் நிறையா ஆன்லைன் ஷாப்லேயும் பார்த்தேன், வெளியே கடைகள்லேயும் கேட்டு பார்த்தேன். இந்த சோஃபாவுக்கு தகுந்த மாதிரி கவர் கிடைக்கவே இல்லை. கடைசியில் ரொம்ப அழுக்காயிருச்சு சோஃபா. இதுக்கு மேலே விட்டோன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். எப்படியாவது சோஃபாவுக்கு ஒரு கவர் இல்லாட்டி பரவாயில்ல, சும்மா கிளாத்தை வந்து அடித்தாவது இப்படி போட்டு விடுவோம், டவல் மாதிரி மேலே போட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் இருந்தேன். யூடியூப்லேயும் பார்த்து ஸ்டிச் பண்ணலான்னு நினச்சா ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னா சுத்தமாக கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால் அதை ஸ்டிச் பண்ணவே முடியாது. நம்மளே எதுவுமே யோசிக்காமல் ஸ்டிச் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி ஒரு வழியாக தைப்போம் அப்படின்னு நினச்சிட்டு தைச்சேன். பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளூ கலரில் இருந்ததுனால எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இவ்வளோ நாள் நம்மளுக்கு இந்த யோசனை தோணவே இல்லையே, எவ்வளோ ஆன்லைன் ஷாப்லேயும் பார்த்தோம், வெளியே கடையிலையும் பார்த்து எதுவுமே கிடைக்கவே இல்லை. அப்படிங்கிறதுக்கப்புறம் தானே இது தோணுது, நம்ம ஃபஸ்ட்டே நல்ல கிளாத்தாக வாங்கி ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பெட்டும் வந்து சோஃபாவும் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியும் ஒரு வழியாக இப்போவாது அது தோணுச்சே. இந்த கிளாத் வந்து ஊருக்குள்ளே கொண்டு வருவாங்க, அவங்கக்கிட்ட வாங்கினது தான். 300 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தோன்னா நல்லா இருந்திருக்கும், ரொம்ப நாளைக்கு வர்ற மாதிரி இருக்கும். சரி, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதையவே வந்து ட்ரை பண்ண யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வேளை நல்லா வரலைன்னா நம்ம கட் பண்ணி எல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை பர்ஃபெக்டாக பத்தலை செய்யலைன்னா என்ன பண்ண முடியும், ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை தான் இருந்தது. ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை பெஸ்ட்டாக வந்துச்சுன்னா நல்லது தானே, வரலைன்னா பரவாயில்ல பார்த்துப்போம். நல்லபடியாக நல்லா வந்துச்சுன்னா யூஸ் ஆகும்ல, நல்ல சக்ஸஸ் தானே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. கடைசி வரைக்கும் பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு வேளை ஃபுல்லாக துணி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் சோஃபாவுக்கு வந்து போக மீதி வந்து ஒரு பெட்ஷீட் அளவுக்கு கிளாத் வந்து மீதம் இருந்துச்சு. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை வந்து கொஞ்சம் பில்லோ கவர்ஸ்க்கு வந்து போட்டுக்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு கிளாத்தும் வாங்கியிருந்தேன். இதுக்கு வாங்குறப்பவே இன்னொரு கிளாத்தும் வாங்கியிருந்தேன். அதை வந்து பெட்டுக்கும் பில்லோ கவருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கலாம். ஒரு வேளை ஏதாவது டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து அந்த பெட்ஷீட் மாதிரி இருக்கிறது யூஸ்